வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் கோரிய பேராசிரியர் நிர்மலா தேவியின் மனு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது மதுரை மத்திய சிறையில் உள்ள பேராசிரியை நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழி நடத்தியதாக அவருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும்னு சொல்லியும், இந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும், இதை நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதே வழக்கில் 2வது மற்றும் 3வது குற்றவாளிகளான மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோரை விடுதலை செய்து உத்தரவிட்டது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை சொல்லி விடுதலை செஞ்சிருக்குது. அதே மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் முருகன் ஆகியோருக்காகத்தான் நான் மாணவிகளிடம் பேச முயற்சித்தேன், ஆனால் யாரும் பாதிக்கப்படவில்லைன்னும், குற்றவாளிகளை விடுதலை செய்த பிறகும் தன்னை பல பிரிவுகளில் தண்டித்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது ஏற்புடையதல்ல. எனவே இந்த வழக்கில் எனக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகிழா நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடணும். அதே மாதிரி இந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிடணும்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை அதாவது நீதிபதி புகழேந்தி முன்னால விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மனுதாரரோட ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே மாதிரி பிரதான வழக்கு விசாரணையை வர 17ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.